சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரதாவும் கிருஷ்ண பிரசாதும் எல்லாருக்கும் வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துட்டு வர அப்போ அதுல கிருஷ்ண பிரசாதோட பேரை பார்த்ததுமே சாரதா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. கிருஷ்ண பிரசாத் கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க நினைச்சது நிறைவேற போகுது அப்படின்னு ககனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் நீங்க ஐடியா பண்ணி அதை நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ககனுக்கு முகத்துல ஃபுல்லா முத்தம் கொடுக்குறாங்க. இதனால ககன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்போ ககனும் திரும்பி பூமிக்கு கொடுக்கலான்னு போகும்போது கரெக்டா நட்சத்திரம் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. நட்சத்திரம் பயங்கரமா கத்துறாங்க. உடனே பூமி வைக்கப்பட்டுக்கிட்டே உங்க முகத்தை தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்போ ககன் எதுக்காக இவன் முகம் கழுவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப போகும்போது நட்சத்திரம் ககனோட கையை பிடிக்கிறாங்க. உடனே ககன் ஐ எம் சாரி நட்சத்திரா, ஐ எம் ஒன்லி ரிசர்வ்டு ஃபார் பூமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ககனை திருப்பி கண்ணாடியில பார்க்க வைக்கிறாங்க. அப்ப கண்ணாடியில பார்த்ததுமே ககன் ஓஹோ இதுக்காக தான் பூமி அப்படி சொன்னாலாம் அப்படின்னு சொல்ல நட்சத்திரா உடனே ஒரு கிளாத் எடுத்து அவங்க முகத்துல இருக்கிறத அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை தொடச்சு விடுறாங்க. அப்போ நட்சத்திரா ரொம்ப ஃபீலிங்கோட அதை தொடச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ககன் சொல்றாரு, நட்சத்திரா உன்னோட வலி என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூமி என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கும் போது நான் அந்த வலியை அனுபவிச்சிருக்கேன். அதனால எனக்கு அதனோட வலி என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சாரி கேட்டுட்டு ககன் அங்கேருந்து போயிடுவார். நட்சத்திரா கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்பப்போ செரி நட்சத்திரா கிட்ட விளையாடிட்டு இருப்பாங்க. நட்சத்திரா கிட்ட காஃபி போட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் நட்சத்திரா அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது, நான் உன்னை என்னோட அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல சரி நீ உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நான் என்னோட மாமா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல என்னென்னு சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் ககன் மாமா எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஃபோனில். அந்த வீடியோவை எடுத்திருப்பாரு. இந்த வீடியோவை நான் அப்படியே நேராக மாமா கிட்ட எடுத்து போய் காமிச்சு உன்னோட காதல் கதை மொத்தத்தையும் சொல்லுவேன். நீ ககனுக்காக சாகிற வரைக்கும் போனது அப்படின்னு மொத்தத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல உடனே நட்சத்திரா இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திராவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா செர்ரி அதை குடிச்சு பார்த்துட்டு நீ கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நட்சத்திரா குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்பவும் அதே விஷயத்த சொல்லி மிரட்டி நட்சத்திராவை குடிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே பிந்து ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் சரத்சந்திராவையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பூமியோட கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. உங்கள் கல்யாணம் அந்த பொண்ணோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ பழசெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காம ககனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் பத்திரிக்கை கொடுக்குறாங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவை அபூர்வா கிட்டையும் கிருஷ்ண பிரசாத் கிட்டையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர கோவம். சாரதாவை தனியாக கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீ கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்காமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சாரதாவை வார்ன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ககன் என்ன பண்ணுறாருன்னா பூமியை பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கு சரத்சந்திராவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நேராக பூமிக்காக ஒரு சாரி எடுத்துக்கிட்டு வராங்க. மீரா ஒரு பக்கம் அடிக்கடி ககன் வரதுனால கொஞ்சம் கோவப்படுவாங்க. ககன் நேராக பூமியோட ரூமுக்கு போகிறாங்க. அந்த சாரியை கொடுக்குறாங்க. அந்த சாரியை பார்த்ததுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். திரும்பவும் ககனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே ககன் சொல்கிறாரு, ஒரு சாரி வாங்கி கொடுத்ததுக்கே இவ்வளோ முத்தமா, அப்போ அந்த கடையே வாங்கி கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல உடனே பூமி நான் முத்தம் கொடுத்தது இந்த சாரிக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல வேறு ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல என்ன வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல நீங்க எனக்கு தெரியாம நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்ட விஷயத்த எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற பூமி, எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல இந்த இன்விடேஷனை பாருங்க அப்படின்னு அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க. என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டுட்டு இப்போ நீங்க எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே அத்தையும் மாமாவும் சேர்ந்து தான் என்னோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்க, அவங்க பேரும் போட்டிருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை கொடுக்க
அந்த இன்விடேஷனில் கிருஷ்ணபிரசாத்தோட பேரை பார்த்ததுமே வந்துட்டு ககன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ரொம்ப கோபமாக வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுற பூமி நீ, இந்த இன்விடேஷனை நான் பிரிண்ட் பண்ணலை, இது அந்த கிருஷ்ணபிரசாத் பிரிண்ட் பண்ணது, தேவையில்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்மளோட வாழ்க்கையில் அவர் குறுக்க வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. இது நான் அடித்த இன்விடேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ககன் ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணபிரசாத் வம்சியோட ஃபேமிலிக்கு வந்துட்டு இன்விடேஷன் வைக்கலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கப்புறமா, இந்த இன்விடேஷனை நானே பிரிண்ட் பண்ணது, ககன் என்னோட பையன், அவனுக்காக நான் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ககன் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போது தெரியாமல் வந்துட்டு இந்துவோட மாமியார் வந்து சொல்லிடுவாங்க, ககன் வந்து ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு, உன் கண்ணீரை பார்க்க முடியாமல் அந்த பணத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொன்னதுமே உடனே கிருஷ்ணபிரசாத் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவர் தான் அந்த பணத்தை கொடுத்தாரு, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கிருஷ்ணபிரசாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா கிட்ட போயிட்டு, ககன் எங்க, நான் இப்போவே அவனை பார்க்கணும், அவனை கட்டி பிடிக்கணும் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பூர்ணி ரொம்ப கோவப்படுவாங்க, இங்கே உங்களுக்கு யாரும் கிடையாது, உங்கள் பையனும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரதாவும் ரொம்ப கோவமாக இதையே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச, அப்போ வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் நான் உடனே ககனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ககனும் அங்கே வராரு. ககன் அங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து கேட்குறாங்க, நீ தான் அந்த பணத்தை வந்து கொடுத்தியா, நீ வந்துட்டு இந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயத்த நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ககன் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் ககன் ரொம்ப கோவமாக இருப்பார். இன்னொரு பக்கம் கோவிலில் சாரதாவும் பூமியும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சோபா சந்திராவோட சிஷ்யை வந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்களோட டான்ஸ் அகாடமியில் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10,000 வச்சு அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த 10,000 பணத்தை பார்த்ததுமே அவங்க வந்து சொல்றாங்க, இந்த 10,000க்குலாம் நான் வந்து சொல்லி கொடுக்க முடியாது, இந்த 10,000 வச்சு நீங்க கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, என்கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 லட்சம் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை பார்த்ததுமே பூமிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நேராக வந்து பூமி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து பேசுறாங்க. என்ன நீ, நான் எங்க போனாலும் நீ வந்து ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, அந்த சோபா சந்திராவோட பொண்ணே நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சோபா சந்திராவோட பேரை சொல்லி இவங்க வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு வந்து சொல்ல, இந்த மாதிரிலாம் ஏன் எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க, சோபா சந்திராவோட பொண்ணு கிடையாது, சோபா சந்திராவை சாகடிச்சு பிறந்தவைவா அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு ரொம்ப கோபம் வருது, தேவையில்லாமல் பேசக்கூடாது, இவ்வளோ நாள் நீங்கள் யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு டான்ஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் அங்கே கோவிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் அவங்க சோபா சந்திராவோட சிஷ்யைக்கு வந்து ரொம்ப கோவமாயிடும். பூமி எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி வந்து நமக்கு தடங்களாகவே இருக்காளே அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்து இருப்பாங்க. ஆனால் பூமி அவங்கக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.